ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒரு கலசம் தண்ணீர். என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 9வது அதிகாரம் 41வது வசனம். பாரிஸ் புகைவண்டி நிலையத்தில் காத்திருந்த அமெரிக்க அறிவியல் மாணவர்கள் சிலர் தாங்கள் செல்ல வேண்டிய வண்டியை விட்டுவிட்டார்கள். அடுத்த வண்டிக்காக அந்த வெப்பமான சூழலில் மேலும் 2 மணி நேரம் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அங்கிருந்த மரபெஞ்சு ஒன்றில் உட்கார்ந்தார்கள். உடலுக்கு பொருத்தமற்ற கருப்பு உடையணிந்து முடி நரைத்த வயதான பெண்மணி ஒருவரும் அங்கு உட்கார்ந்திருந்தார். கிராமத்து பெண்கள் அணிவது போன்ற காலணியை அணிந்திருந்தார். பெரும்பாலான மாணவர்கள் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அந்த பெண் மிகவும் சோர்வாக இருந்ததை ஒரு மாணவி மாத்திரம் கவனித்தாள். நேன் என்ற அந்த மாணவிக்கு பிரெஞ்சு மொழி சரியாக தெரியாது. ஆனாலும் பக்கத்தில் உட்கார்ந்து, உங்களுக்கு ஏதாவது தேவையா என்று கேட்டாள். மிகவும் சோர்வாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று அந்த வயதான பெண்மணி கூறினார். தலையணை ஒன்றை எடுத்து அந்த பெண்மணியை படுக்க வைத்தாள். பிறகு தண்ணீர் எடுத்து வந்து குடிக்க கொடுத்தாள். தண்ணீரை குடித்து நேனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் அந்த பெண்மணி. வேறு ஏதாவது அவருக்கு தேவைப்படுவோம் என நேன் யோசித்தாள். இயற்பியல் ஆசிரியரிடம் அது பற்றி கூறியபோது, இல்லை, அவருக்கு எந்த உதவியும் தேவைப்படாதென கனிவின்றி சொல்லிவிட்டார். நேன் அந்த வயதானவரின் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் புகைவண்டி வரும் சத்தம் கேட்டது. நேன் அவரை எழுப்பி அவருடைய சாமான்களை எல்லாம் எடுத்து கொடுத்தாள். இந்த வண்டியில்தான் நான் போக வேண்டும். நீ என்மேல் மிகவும் அக்கறையுடன் நடந்து கொண்டாய் என்று அந்த பெண்மணி கூறினார். உன்னுடைய பெயர் என்ன? நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த வயதான பெண்மணி கேட்டார். என் பெயர் நேன் வுட், நான் சிகாகோவில் இருக்கிறேன். உங்கள் பெயர் என்ன என்று அந்த நேன் கேட்டாள். அதற்கு அந்த வயதான அம்மாள் மேரி கியூரி என்று சொல்லவும் புகைவண்டி கிளம்பியது. மேரி கியூரியா? ஏன் அவர் நம்மிடம் சொல்லவே இல்லை என்று அங்கிருந்த மாணவர் ஒருவர் கேட்டார். மேரி கியூரியா, அந்த விஞ்ஞானியைத்தான் நான் ஐரோப்பாவிலேயே சந்திக்க நினைத்தேன். அவரை நான் சந்தித்திருக்க வேண்டும் என்று இயற்பியல் ஆசிரியர் கூறினார். எடியன் டி கிரல்லட் எனும் கவிஞர் சொல்வது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. ஒரே முறைதான் இந்த உலகத்தில் கடந்து செல்வேன். எனவே நான் காட்டக்கூடிய எந்த அன்பின் செயலாக இருந்தாலும் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். நான் தாமதிக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. ஏனென்றால் நான் மறுபடியும் இங்கு கடந்து செல்வதில்லை. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.